வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலகவும் நான் தயார், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அனுர வெளியிட்ட முக்கிய தகவல். வன்மையாக தாக்கப்பட்டு நடுவீதியில் விட்டுச் செல்லப்பட்ட சிறுமி. தென்னிலங்கையில் இடம்பெற்ற கோர சம்பவம். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. வெளிநாடுகளில் பதுங்கி வாழும் நாட்டின் மிக மோசமான குற்றவாளிகள் மீண்டும் அழைத்து வர களமிறங்கும் சர்வதேச காவல்துறை. விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. வெளியான தகவல். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் நடந்த வீதி விபத்துகளின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கையை வெளியிட்ட போலீசார். சோகத்தில் உறைய வைக்கும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை. 18 வயதிற்கு கீழ் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு கடுமையாகும் சட்ட நடவடிக்கை. மக்களே அவதானம். நாட்டின் மரண தண்டனை கைதிகளுக்கு தயாராக உள்ள தூக்கு மேடை. 50 வருடங்களின் பின் மீண்டும் நாட்டில் மரண தண்டனை. வெளியான தகவல். இந்த ஆண்டில் இதுவரை உயிரிழந்த யானைகளின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. சுற்றாடல் அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். நடைபெறவிருந்த உயர்தர பரீட்சை வினாத்தாள் ஒன்று வெளியானதாக தகவல். அதிர்ச்சியில் உறைந்து போன பரீட்சை மேற்பார்வையாளர்கள். தீவிரமாகும் விசாரணை. நடப்பது என்ன? நாட்டில் வரி செலுத்தும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இறைவரை திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டின் பாடசாலை மாணவர்களுக்கிடையேயும் ஊடுருவியுள்ள போதைப் பொருட்கள். திடீர் சோதனையின் போது சிறுவர் ஒருவரின் உடைமையில் இருந்து மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். விசாரணை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஈழத்தமிழர்களின் தொன்மையான வரலாறு. அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட வியக்க வைக்கும் பொருட்கள் மக்களின் பார்வைக்கு. வெளியான தகவல். திடீர் மின்வெட்டு தொடர்பில் மின்சார சபை வழங்கிய உறுதியான தகவல். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள். நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் அதிகரிக்கும் அபாயமான நோய். மக்களே அவதானம். மருத்துவர்கள் வெளியிட்ட உடனடி எச்சரிக்கை. அதிரடி காட்டும் அனுர அரசின் நகர்வுகள். அச்சத்தில் நடுங்கியுள்ள முக்கிய புள்ளிகள். பிரதி அமைச்சர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். இந்த வருட இறுதியில் பெரும் அச்சுறுத்தலாக மாறவுள்ள வெப்பத்தின் தாக்கம். மக்களே வெளியில் வர வேண்டாம். விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தான் பெற்றுள்ள அதிகாரத்தை அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தையோ அல்லது அரசாங்கத்திடம் உள்ள அதிகாரத்தையோ அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக தற்போதைய ஜனாதிபதிக்கும் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படலாம் என முன்வைக்கப்பட்ட சவால் குறித்தும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். தாம் பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பதவிக்கு வரவில்லை எனவும் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சவால்களின்றி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என தாம் நம்பவில்லை எனவும் மாற்றம் என்பது எப்போதும் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமே சாத்தியமாகும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதற்கு உதாரணமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தனது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி இருந்தாலும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகளில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை தாம் அறிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளாமல் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என தாம் நம்பவில்லை எனவும் எனவே அந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சவால்களின் காரணமாக தனது பதவியை இழக்க நேரிட்டாலும் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 1605 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த விபத்துக்களில் 1693 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வேதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதீர நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 555 பாதசாரிகளும் 603 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மோட்டார் சைக்கிள்களின் பின்னால் அமர்ந்து பயணித்த 119 பேரும் 115 துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும்
136 சாரதிகளும் 162 பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரையான காலப்பகுதியில் 3125 பாரிய விபத்துக்களும் 6477 சிறிய விபத்துக்களும் 2388 சேத விபத்துக்களும் பதிவாகியுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பதிவாகியுள்ள வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாகவும் பிரதி காவல்துறை மா அதிபர் WPJ சேனாதீர மேலும் தெரிவித்துள்ளார். கொடூரமாக தாக்கப்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் விட்டு செல்லப்பட்ட 4 வயது சிறுமி ஒருவரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கண்டி வத்திகம யட்டிராவடி வீதியிலிருந்து குறித்த சிறுமி நேற்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வத்திகம காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுமியை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணியளவில் முச்சக்கர வண்டியொன்றில் அழைத்து வரப்பட்ட குறித்த சிறுமி அந்த பகுதியில் விட்டுச் செல்லப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து சிறுமியை அழைத்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி தொடர்பில் அருகிலுள்ள CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமிக்கு தனது குடும்பம் குறித்தோ அல்லது தான் வசிக்கும் இடம் குறித்தோ எந்த ஒரு தகவலும் தெரியாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த சிறுமி கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் வத்தேகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பதுளையில் உடுகலை பகுதியில் 5600 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளை தன்னிடம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 16 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லுணுகலை 27ஆம் கட்டை அழகுலகம பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் அப்பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கி பாக்குத்தோட்ட பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது காவல்துறையினருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் மாணவன் மறிக்கப்பட்டு சோதனையிடப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட மாணவனின் தந்தை கஞ்சா விற்பனை தொடர்பில் ஏற்கனவே பலமுறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவனை பசறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை லுணுகலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்களின் கண்காட்சியானது நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த காட்சியின் போது தமது முன்னோர்கள் பயன்படுத்திய அரிய பொருட்கள், பண்டைய பண்பாட்டு எச்சங்கள் மற்றும் பல்வேறு வரலாற்று சான்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஊடாக ஈழத்தின் பண்டைய வரலாற்றையும் ஆனைக்கோட்டை பிரதேசத்தின் தொன்மை சிறப்பையும் நேரடியாக கண்டறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மதக்குருக்கள் வாழ்நாள் பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராசா, தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சேமதேவா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர் அனிதா சசிதரன் ஆகியோர் பார்வையிட்டனர். அத்துடன் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரபாகரமூர்த்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லணி பல்கலைக்கழக மாணவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தொல்லியல் சின்னங்களை பார்வையிட்டனர். நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எல்னினோ நிலை வலுவடையும் சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளதுடன் அதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய மட்டத்திற்கு அதிகரித்துள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போது நிலவும் வறட்சியான வானிலை முடிவடைந்து போதுமான மழை வீழ்ச்சியை எதிர்வரும் அக்டோபர் மாதத்திலேயே எதிர்பார்க்க முடியும் என மெரில் மெண்டிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மொனராகலை மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து வெளியில் நடமாடும் போது இலகுவான ஆடைகளை அணிதல், அவ்வப்போது ஓய்வெடுத்தல் மற்றும் முடிந்தவரை அதிக அளவில் நீர் அருந்துதல் போன்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நிலவி வருகிறது. இதன்படி மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் நேற்று சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் நாட்களில் ஒட்டுமொத்தமாக மழை வீழ்ச்சி குறையும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் பெண்டிஸ் தெரிவித்துள்ளார். காற்றின் நிலைமையை பொறுத்தவரையில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செப்டம்பர் மாதம் வரையில் மேலும் வறட்சியான வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலத்தில் இந்த பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைவது வழமையான நிலை என்ற போதிலும் எல் நினோ நிலை காரணமாக வறட்சி மேலும் தீவிரமடையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ நிலையின் தாக்கம் குறித்து விளக்கம் அளித்த மெரில் மெண்டிஸ், இந்த ஆண்டில் இதுவரை எல் நினோ நிலையின் அதிகபட்ச தாக்கத்தை காண முடியவில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் ஆகஸ்ட் மாதத்துடன் இதன் வளர்ச்சியை அவதானிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எல் நினோ நிலை வலுவடைவதற்கான சாத்தியக்கூறு 80% அதிகமாக உள்ளதாகவும் அதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் எனவும் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் எல் நினோ நிலையின் தாக்கம் காரணமாக அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டின் மீண்டும் மழை வீழ்ச்சி குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக சர்வதேச காவல்துறையின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடே ஒன்றாக தேசிய திட்டம் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். 2024, 2025 மற்றும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சர்வதேச காவல்துறையின் சிவப்பு எச்சரிக்கைகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக காவல்துறை அதிபரின் நேரடி தலையீட்டின் பேரில் மேலும் 35 முக்கிய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுரிமையாக்குவதற்கான விசேட திட்டம் ஒன்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024 ஆண்டில் 1490 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் 2025 ஆண்டில் 1549 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக அந்த சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 2026 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட சட்ட நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்கு மேடையை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையுடன் தற்போது 2 மரண தண்டனை நிறைவேற்றுபவர்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் அடையாளங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் தற்போது கட்டமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரே தூக்குமேடை வெலிக்கடை சிறைச்சாலையிலேயே இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் இருந்த மற்றொரு தூக்குமேடை தற்போது அந்த சிறைச்சாலை மூடப்பட்டுள்ளதால் பயன்பாட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவலின்படி தற்போது நாட்டில் 806 கைதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். இவர்களில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட 58 பேரும் அடங்குகின்றனர். அவர்களில் 52 ஆண்களும் 6 பெண்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மரண தண்டனை கைதிகளில் ஒரு வெளிநாட்டவரும் உள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை போதைப்பொருள் குற்றங்களுக்காக மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விவகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கடந்த 10ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் குடல் சார்ந்த நோய்கள் அதிகரித்து வருவதாக இரைப்பை குடல் மற்றும் கல்லீரல் வைத்திய நிபுணர் குசன் குலத்துங்க தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தனது குடலுக்கும் மூளைக்கும் இடையில் சிக்கலான தொடர்பு காணப்படுவதாகவும் இதனை குடல் மூளை அற்று என அழைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஒருவர் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளானாலோ அல்லது பதற்றமான நிலையில் இருந்தாலோ அதன் தாக்கம் நேரடியாக குடலிலும் உணரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சிக்கலான உடல்சார் செயல்முறையுடன் நாம் உட்கொள்ளும் உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் இணைந்து எரிச்சலூட்டும் குடல் நோயறிகுறி எனப்படும் நிலை ஏற்படக்கூடும் என வைத்திய நிபுணர் சுப்பன் குலத்துங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலை தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை முறை தற்போது மாற்றமடைந்துள்ளதுடன் உணவு பழக்க வழக்கங்களிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் மற்றும் தானியங்கள் போன்ற இயற்கை உணவுகளை அடிப்படையாக கொண்ட உணவு முறையிலிருந்து பல இளைஞர்கள் விலகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலாக இலகுவாக கிடைப்பதன் காரணமாக செயற்கை உணவுகளை அதிகளவில் உட்கொள்ளும் நிலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது எரிச்சலூட்டும் குடல் நோய் அறிகுறி அதிகளவில் காணப்படுவதாக இரைப்பை குடல் மற்றும் கல்லீரல் வைத்திய நிபுணர் சுப்பன் குலத்துங்க மேலும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பெறுமதி சேர் வரியை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரியை உரிய காலத்திற்குள் செலுத்த தவறினால் அல்லது தாமதமாக செலுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. காசோலை, வங்கி, வரைவோலை அல்லது செலுத்துகை ஆணை மூலம் செலுத்தப்படும் தொகைகள் உரிய திகதிக்கு பின்னர் கிடைக்க பெற்றாலும் அவை தாமதமான செலுத்துகையாகவே கருதப்படும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஜூலை மாதத்திற்கான பெறுமதி சேர் வரி அறிக்கைகளை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக இணைய வழியில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிடித்தம் செய்யப்பட்ட வரியை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னரும் ஜூலை மாதத்திற்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னரும் செலுத்துமாறு வரி செலுத்துவோருக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நினைவூட்டியுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து புதிய நிலக்கரி தொகைகள் நாட்டை வந்தடைய உள்ளதால் நாட்டில் எவ்வித மின்வெட்டும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த வருடத்திற்கு தேவையான நிலக்கரியை பெற்றுக் கொள்வதற்கான விலைமனு கோரல் நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்து அமைச்சர் இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த முறையின் கீழ் ஏற்றுமதி துறைமுக அறிக்கைகள் விநியோகஸ்தர்கள் ஊடாக பெறப்பட்டதால் நிலக்கரியின் தரம் தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் புதிய முறையின் கீழ் குறித்த பரிசோதனை அறிக்கைகளை நேரடியாக இலங்கை நிலக்கரி நிறுவனத்திடம் பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இடைத்தரகர்கள் ஊடாக இடம்பெறக்கூடிய நிதி மற்றும் தர மோசடிகளை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை ஆகஸ்ட் மாதத்திற்கான நாடு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக ரந்தனிகள நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர்மின் உற்பத்தியை தவிர்த்து மீன் உற்பத்திற்கு தேவையான நீர் இருப்பு நாட்டில் தற்போது போதுமான அளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 868 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு தேவையான நீர் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் மொத்த மின்சார தேவையில் 48% நீர்மின் உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மின் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பற்றாக்குறையின் காரணமாகவும் இந்த ஆண்டு மின்வெட்டு ஏற்படாது என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். யானைகள் தினத்தை முன்னிட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள சுற்றாடல் அமைச்சர் சோழர் தொகுதியின் தனித்துவமான அடையாளமாகவும் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய அங்கமாகவும் விளங்கும் யானைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் உலகின் கவனம் திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல வருடங்களாக நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட முறையற்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் நடமாட்ட பாதைகள் மற்றும் யானை வழித்தடங்கள் தடைப்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதகமான சுற்றுச்சூழல் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக யானைகள் தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் நாட்டில் தற்போது யானைகளின் எண்ணிக்கை குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக சுற்றாடலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 199 யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான யானைகளின் மரணங்கள் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பற்ற மின்சார கம்பிகளில் சிக்குதல் மற்றும் பாதுகாப்பற்ற விவசாய கிணறுகளில் விழுதல் உள்ளிட்ட காரணங்களினாலும் யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு ஒன்றியத்தின் செயலாளரும் சுற்றாடலியலாளருமான நயனக்க ரன்வெல்ல தெரிவித்துள்ளார். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றுடன் தொடர்புடைய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதியமைச்சர் சுனில் வட்டவல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் எவ்வாறாயினும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்துவதனூடாக தம்மை பாதுகாத்துக் கொள்ளவே எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் இதற்கு நாட்டு மக்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷினானி பண்டாரநாயக்கவை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பதவியிலிருந்து நீக்கியவர்கள் இன்று நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து பேசுவது நகைப்புக்குரியது எனவும் சுனில் வட்டவல குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறைக்கு எதிராக செயற்பாட்டால் அதன் பாதிப்பு எவ்வாறானதாக அமையும் என்பதை தாம் நன்கு அறிந்துள்ளதாகவும் எனவே எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தல் அல்லது பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்பட போவதில்லை எனவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே விசாரணை அதிகாரிகள் மீதும் நீதித்துறை கட்டமைப்பின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறவிருந்த பௌதிகவியல் பரீட்சையின் முதலாம் பகுதிக்கான வினாத்தாள் பொதிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அம்பலாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றிலிருந்து பௌதிகவியல் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த வினாத்தாள் பொதிகள் திறக்கப்படவோ அல்லது அவற்றிலுள்ள வினாத்தாள்கள் வெளியிடப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சைக்கான ஒருங்கிணைப்பு மையமாக செயற்படும் அம்பலாந்தோட்டையில் உள்ள பாடசாலையொன்றில் இன்று நடைபெறவிருந்த பாடங்களுக்கான வினாத்தாள் பொதிகளுக்கு மத்தியில் நாளை நடைபெறவிருந்த பௌதிகவியல் பாடத்தின் முதலாம் பகுதிக்கான 6 வினாத்தாள் பொதிகள் பெட்டியொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற இசை, நடனம், விவசாயம் மற்றும் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கான வினாத்தாள் பொதிகள் அடங்கிய பெட்டியிலேயே இன்று நடைபெறும் பௌதிகவியல் முதலாம் பகுதிக்கான வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகளும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சும் பரீட்சைகள் திணைக்களமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. 18 வயதிற்குட்பட்ட நபர்களுக்கோ அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத நபருக்கோ வாகனங்களை வழங்கும் பெற்றோர் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிகாரி நேற்று இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மோட்டார் சைக்கிள்களில் குழுக்களாக பயணிக்கும் சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி விபரீதமான மனநிலையில் வாகனங்களை செலுத்துவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நபர்களுக்கு எந்தவித மன்னிப்பும் அளிக்காமல் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 18 வயதிற்குட்பட்ட நபர்களுக்கோ அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத நபர்களுக்கோ வாகனங்களை வழங்கும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிக சத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், அவற்றின் அசல் வடிவம் மாற்றப்பட்ட வாகனங்கள், முறையாக பதிவு செய்யப்படாத மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட கொள்ளளவை விட அதிக கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பிலும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.